நம்ம எல்லாரும் வியந்து படித்து இப்போ வரைக்கும் சலிக்காமல் பார்க்குற ஹாரி பாட்டருங்கிற புக்கை எழுதின ஜே.கே. ரவுலிங் பற்றி உங்களுக்கு தெரியுமா? 1992ஆம் ஆண்டில் ரவுலிங் அவங்களோட வாழ்க்கையில் மிக கடினமான திருப்பங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்திருக்கு. ரவுலிங்கோட அம்மா மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் அப்படிங்கிற நோயால் இறந்து போயிட்டாங்க. அவங்களோட திருமண வாழ்க்கையும் அவங்க எதிர்பார்த்தது போல் அமையாமல் அவங்க கணவரை பிரிகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படி தொடர்ந்து கஷ்டங்களை மட்டுமே எதிர்கொண்ட ரவுலிங் இங்கிலாந்துக்கு போய் அங்கே ஆசிரியராக வேலை பார்த்து சிங்கிள் பேரண்டா தன்னோட மகளையும் கவனிச்சுட்டு வந்தாங்க. இங்கிலாந்துல இருக்கும்போது ரவுலிங் கிடைச்ச ஃப்ரீ டைம்ல புக்ஸ் எழுதுறத ஒரு ஹாபியா வச்சிருந்தாங்க. ஹாரி பாட்டருங்கிற ஒரு கதை ஒரு முறை அவங்க மான்செஸ்டர் டு லண்டன் போற ஒரு கூட்டமான ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு தோணுனது. ஹாரி பாட்டர் கதையை அவங்க புக்கா எழுதி வெளியிட முயற்சி பண்ணப்போ 12 முறையும் அந்த புக்கை பப்ளிஷரால நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் மனம் தளராத அவங்க செய்த தொடர் முயற்சியால 1997 ப்ளூம்ஸ்பரி பப்ளிஷர் மூலமா ஹாரி பாட்டர் புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஹாரி பாட்டர் புக்கு முதல் பாகத்தோட நிற்காம ரவுலிங் தொடர்ந்து புத்தகங்களை எழுதி வெளியிட்டாங்க. வெளியிடப்பட்ட எல்லா புத்தகங்களும் அவங்களோட ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று இன்னும் கொண்டாடப்பட்டு வருது. ரவுலிங்கோட வாழ்க்கை பயணம் தனிப்பட்ட நபருக்கும் யங்ஸ்டர்ஸுக்கும் இன்ஸ்பிரேஷனாக திகழுது. நம்மையும் நம்ம கனவுகளையும் நம்பினா நம்ம ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸும் செட்பேக்ஸும் மேன்மைக்கான படிக்கட்டாக இருக்கிறத ரவுலிங்கோட ஸ்டோரி நமக்கு நினைவூட்டுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க ட்ரூத் ஆஃப் தி டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.